அப்ப வெற்றியா இருந்தாலும் சரி, செழிப்பா இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருக்குது, தேவன் செய்த உடன்படிக்கையில் இருக்குது. தேவன் நம்மளுக்கு என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால உங்களுக்கு வந்துருச்சு, அப்படிதான் சொல்றார். அல்லேலூயா. அப்ப வெள்ளியும் பொன்னும் உடைய செல்வ சீமான் சொன்னேன் இல்லையா, இதை அவங்க கிளைம் பண்ணாங்க பாருங்க. ஒவ்வொரு ராஜாவும் கிளைம் பண்ணாங்க இதைய பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கும், செழிப்புக்கும், மேன்மைக்கும், ஆசீர்வாதத்துக்கும் காரணமா, அடித்தளமா இருந்தது எதுனா, ஆபிரகாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு? உன் சந்ததி எகிப்துல அடிமையா இருக்கும், ஆனா 400 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி வருவாங்களா? வாசிங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்க, ஆபிரகாமுக்கு இந்த அதிகாரத்துல குழந்தையே கிடையாது, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய சொத்து பத்துக்களோட புறப்படுவாங்கன்னு எழுதி இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குரிய எல்லாமே ரெடியா ஆயத்தமா அவர் பண்ணி வச்சிருக்கிறார். எபேசியர் 2:10 சொல்லுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள், நீங்கள் அவைகளில் நடக்கும்படி முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, அவனுடைய சந்ததியை பத்தி பேசுறார். அவனுடைய சந்ததி எகிப்துக்கு போறதை பத்தி பேசுறார். எகிப்திலிருந்து எப்படி புறப்பட்டு வருவாங்கிறத குறித்து பேசுகிறார். எப்படி புறப்பட்டு வருவாங்களா? மிகுந்த பொருட்களோடு கூட அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமுக்கு சொல்லி 400 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வந்தாங்க. எப்படி புறப்பட்டு வந்தாங்க தெரியுமா? சங்கீதம் 105:37. சங்கீதம் 105:37. சங்கீதம் 105:37 வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவனுடைய சந்ததிகளுக்கு வந்துச்சு, அவனுடைய சந்ததிகளுக்கு வந்துச்சு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணும் அதுக்கப்புறம் ஆபிரகாமுடையது. அல்லேலூயா. ஆதியாகமம் 24:35 என்ன சொல்லுது? வெள்ளியும் பொண்ணும் உடைய செல்வ சீமான் ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் என்ன வாக்கு பண்றாரு? உடன்படிக்கை பண்றாரு, உன் சந்ததிகள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படும். சங்கீதம் 105:37 ஒரு சூப்பர் நேச்சுரல் வெல்த் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்த் இருக்குது. சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ஹெல்த், சூப்பர் நேச்சுரல் வெல்த். சூப்பர் நேச்சுரல் ஹெல்த்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. சூப்பர் நேச்சுரல் வெல்த்னா ஆசீர்வாதமான, உலக பிரகாரமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. என்னது? வெள்ளியும் பொன்னும். இனி நீங்க என்ன செய்யணும்? காணிக்க போடும்போது வெள்ளியும் பொன்னையும் போடும். கர்த்தாவே நீ அந்த அளவுக்கு என்ன நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. உங்க நினைப்பு உங்க ஆத்துமாவில் வரணும். பிரியமானவன் உன் ஆத்துமாவை வாழ விடுங்க. ஆத்துமான்னு என்னது? சிந்தை, எண்ணம். எண்ணம் போல வாழ்க்கைன்னு ஒரு கரும்போர்டில் எழுதி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு நான் பார்த்தேன். எண்ணம் போல. நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அல்லேலூயா. என்ன நினைக்கிறோமோ அப்படியே அதை மாறுறோமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்போ நினைக்கணும். ஆண்டவரே, அடுத்ததெல்லாம் நான் வரும்போது காரில் வரணும், வெள்ளியும் பொண்ணையும் காணிக்கையா கொடுக்கணும் சொல்லுவீங்களா? முதல்ல நினைங்க, முதல்ல நினைங்க. முதல்ல ஆபிரகாமுக்கு நான் வாரிசு. இது எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு சிலுவையில சம்பாதிச்சு கொடுத்தார். என் பேர்ல உயில் எழுதப்பட்டுருச்சு, எல்லாமே என் பேர்ல எழுதப்பட்டிருக்குது.
அல்லேலூயா. இப்ப எல்லாமே என் பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது முதல்ல உங்க ஆத்துமாவுக்கு சொல்லுங்க, உங்க ஆத்துமாவுக்கு புரிய வைங்க. அல்லேலூயா. தாவீது அடிக்கடி சொல்றது, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ள கர்த்தரே உனக்கு கேடகமா இருக்கிறார், கர்த்தரே உனக்கு வெற்றியா இருக்கிறார், கர்த்தரே உனக்கு அரணா இருக்கிறார். ஏன்னா இந்த ஆத்துமாவில் தான் அடிக்கடி பிரச்சனை, இந்த சிந்தனையில தான் அடிக்கடி பிரச்சனை. சிந்தையில தான் நம்ம தரித்திரமா இருக்கிறோம். முதல்ல சிந்தையில அந்த சிந்தைய அந்த ஆத்துமாவை வாழ விடுங்க. எப்படி வாழ விடுறது? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதுக்கு சொல்லுங்க, நீ இப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற, நீ இப்படித்தான் வாழ போற, தேவன் இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு முதல்ல உங்க ஆத்துமாவுக்கு சொல்லுங்க. அப்பனா தான் உங்க ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ முடியும். எல்லாத்துலயும் ஒரு வாழ்க்கை வரணும்னா, செழிப்பு வரணும்னா முதல்ல ஆத்துமாவில் செழிப்பு வரணும். இப்ப ஆத்துமாவில் என்ன செழிப்பு வரணும்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்குரியது. இதை சீரியஸா எடுத்துக்குங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குங்க. டாக்டர் சொன்ன உடனே சீரியஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஒரு சின்ன கட்டி வந்தாலும் கேன்சர் இருக்குமோ அப்படின்னா உடனே சீரியஸ் எடுத்துக்கிறோம். சீரியஸ் எடுத்துக்கிறதுனா எப்படி? சாப்பிடும் போது அதே நினைப்பா இருக்கு, தண்ணி குடிக்கும் போது அதே நினைப்பா இருக்கு, ஓடும் போது, உழைக்கும் போது, பேசும்போது, தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிக்கும் போது டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை சீரியஸ் எடுத்துட்டோம். எதை சீரியஸ் எடுக்கணும்? தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பிளஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், சாப்பிடும் போதும், போகும்போதும், வரும்போதும் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார்கள். அதுதான் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபார். அல்லேலூயா. ஆபிரகாம் அதை செஞ்சார். ஆபிரகாம் எப்படி ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு? எடுத்தோடனே வந்துருச்சா? எடுத்தோடனே எல்லாம் ஒன்றும் வரல ஆபிரகாம். அல்லேலூயா. முதல்ல அவனுடைய வார்த்தையை மாத்தினார். சொல்லுங்க, என்னது? அவன் பேசுற வார்த்தை, அவன் சொல்றதெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு அதிகாரத்துல எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, இல்லையே 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 இல்லையே, அப்படிதான் பேசிட்டு இருந்தான். 17ஆம் அதிகாரத்துல தான் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வந்துச்சு. 15ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை, 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சாரு, வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, ஒண்ணு நிறைவேறல. எப்ப நிறைவேறுச்சு? 17ஆம் அதிகாரத்துல முதல்ல வாயின் வார்த்தையை மாத்துறான்னு சொன்னார். எல்லாரும் ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாங்க? ஆபிராம் ஆபிராம் ஆபிராம்னு கூப்பிட்டாங்க. ஆபிராம்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த தகப்புன்னு அர்த்தம். என்ன தகப்பன்? எல்லாத்துலயும் உயர்ந்தவளா இருக்காது. செல்வத்துல, பொண்ணுல, வெள்ளியில, கூடாரங்கள்ல, வீடுகள்ல, ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாத்துலயுமே மேன்மையா தான் இருக்கிறாரு. ஆனா பிள்ளை இல்லை, அது அவருக்கு குறை. அதனால இனிமேல் நீ பேசுறதா இருந்தாலும் சரி, நீ கேட்கறதா இருந்தாலும் சரி, நான் சொல்ற வார்த்தையா தான் இருக்கணும்னாரு. என்ன சொன்னாரு? ஆபிராம் என்னப்படாமல் நீ அநேகம் தேசங்களுக்கு தகப்பனா மாறுறதுனால இனி உன் பேர் ஆபிரகாம்னு சொன்னார். ஆபிரகாம்னு என்ன அர்த்தம்? தேசங்களுக்கு தகப்பன். இன்னும் ஒரு பிள்ளைக்க வழி இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? தேவன் பார்க்கறது அப்படித்தான், தேவன் பேசுறது அப்படித்தான். அல்லேலூயா. ஒண்ணுமே இங்க இருக்காது. ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? அப்படிதான் சொல்லுவார். அல்லேலூயா. எல்லாரும் தாவீது என்ன எப்படி பார்த்தாங்க? அவன் ஒரு ஆட்டு இடையனா பார்த்தாங்க. ஆனா தேவன் எப்படி பார்த்தாரு? இஸ்ரவேலுக்கு நீதாண்டா ராஜான்னு பார்த்தார். கிதியோன் தன்னை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருந்தான்? நான் பலவீன ஆண்டவரே, என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்னதாண்டவரே, லிஸ்ட்லயே இல்லை போனாங்க. ஆனா கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. இப்படி பேச்ச மாத்துங்க. அல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. முதல்ல வார்த்தையை மாத்தினார். இப்ப எல்லாரும் போறார். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? மார்க்கெட்டுக்கு போறார். எல்லாரும் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போகும்போது ஆபிராம்னு கூப்பிட்டுருப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்லியிருப்பாரு? இனிமேல் என் பேரு ஆபிராம் கிடையாது, என் பேரு ஆபிரகாம். ஆபிரகாம்னு என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. எது? ஒரு பிள்ளை கூட இல்லை,
இப்போதான் ஒன்று பிறந்திருக்குது, அநேக தேசங்களுக்கு நீ தகப்பனா. அவங்களுக்கு புரியும் அந்த பேருடைய அர்த்தம். ஆமா, நான் அநேகம் தேசங்களுக்கு தகப்பன். இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியுற மாதிரி இல்லையே. டாக்டர்கிட்ட செக் பண்ண என்ன சொல்றாங்க? சரீரம் சேர்த்து போச்சுன்னு சொல்றாங்க. சாராளுக்கு கர்ப்ப பையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கர்ப்ப பைய ஹீப்ருல சொல்றாங்க, கர்ப்ப பைங்கிறதே இல்லையா. அதனாலதான் மரித்தோரையும் உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறவரை போல வைக்கிற தேவனுக்கு முன்னாடி அவன் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவனுக்கு முன்னாடி? சரீரம் செத்து போச்சு, கர்ப்ப பையும் செத்து போச்சு, ஆனாலும் உயிரோடு கூட எழுப்புவார் என் தேவன். ஏன்னா அவர் இல்லாததை இருக்கிற மாதிரி கூப்பிட்டு ஒவ்வொன்றையும் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். வெட்டாந்தரை உண்டாக கடவுள்னு சொன்னார். சமுத்திரம் உண்டாக கடவுள்னு சொன்னார். திரளான மீன்கள் பெருக கடவுள்னு சொன்னார். அல்லேலூயா. சர்வ சேனையும் வார்த்தையினால படைச்சவர். அப்பேற்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற, இப்ப நம்ம யாரு கூட சேர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு கூட சேர்ந்தாரு? இல்லாதத இருக்கிற மாதிரி கூப்பிடுற தேவனோடு கூட சேர்ந்தார். அது ரொம்ப முக்கியம். உங்க ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். இல்ல இல்ல இல்லங்கிறவங்களோட சேரக்கூடாது. இல்லைனாலும் இருக்குதுன்னு சொல்றான் பாரு, அவங்க கூட சேரணும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன சொன்னாங்க? பிள்ளை இல்லாதவன் சொன்னாங்க ஆபிரகாம. ஆனா ஆபிரகாம் இல்லாததை இருக்கிறவன் நம்ம அழைத்து உருவாக்குற தேவனுக்கு முன்னாடி பிரசன்னத்தில் இருக்கிறேன். கண்டிப்பா எனக்கு அவரு இனிமேல் ஆபிரகாம்னு தான் நீங்க என்னை கூப்பிடும். திரளான தேசங்களுக்கு தகப்பன்னு சொல்ல வச்சான் பாருங்க. அல்லேலூயா. வார்த்தையில சொல்லுங்க. ரெண்டாவது சிந்தையை கை வச்சார் ஆண்டவர். என்னைக்குமே பிசாசும் அப்படித்தான் பண்ணுவான். முதல்ல வாயின் வார்த்தைகளால பிடிப்பான், சிந்தைகளை பிடிப்பான். அதே மாதிரிதான் கர்த்தர் காப்பி அடிச்சாவன். கர்த்தர் என்ன செஞ்சாரு? வார்த்தை மாறிடுச்சு. ஓகே, ஆபிரகாமுடைய வார்த்தை மாறிடுச்சு. இப்ப கேட்கிற வார்த்தையும் எப்படி இருக்குது? ஆபிரகாம் தேசங்களுக்கு தகப்பன், தேசங்களுக்கு தகப்பன்கிறது இவனை சிந்தையில ஓடுது. ஒரு நாள் நைட் படுத்துட்டு இருந்தார் கூடார வாசல்ல வெளியே. திடீர்னு ஒரு எண்ணம் வருது. ஆண்டவரே, 75 போட்டீங்க அட்டனன்ஸு, 100 ஆக போகுது இன்னுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே கர்த்தருடைய வார்த்தை வருது. வானத்து நட்சத்திரங்களை பாருனர், கூடாரத்தை விட்டு வெளியே வா, அண்ணாந்து பாருன்னு சொன்னார். வானத்துல நட்சத்திரம் தெரியுது. ஆண்டவரை எண்ணிருவியா? எண்ண முடியாது ஆண்டவரை. அது மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ நைட்டு கட்டில் போட்டு மேலே கண்ணா திறந்து பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை என்ன சொல்லுது நட்சத்திரம்? ஒவ்வொன்றும் மின்னிட்டு, ஏய் நீ பெற போறதெல்லாம் ஸ்டாருடா அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆபிரகாம் பெற்றது எல்லாமே சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. சுப்ரீம் ஸ்டார் கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாமே ஸ்டார் தான். எல்லாமே நாம தான் மின்னணும். இப்போ நைட்ல அவன் சிந்தை டிஸ்டர்ப் ஆகும்போது கர்த்தர் சொன்னது வாக்குத்தத்தம் நினைவுக்கு வருது. வானத்தை பார்க்கறா, ஒவ்வொரு ஸ்டாரையும் பார்த்து இதெல்லாம் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொன்னான். அல்லேலூயா. நைட்ல நட்சத்திரம் போயிடுச்சு, பகல்ல வனாந்தரத்தில் நடக்கிறான். திடீர்னு சிந்தை டிஸ்டர்ப் ஆகுது. ஆண்டவரே, நைட் நல்லா இருந்தது இன்னைக்கு பேசுனது. மற்றவங்க கூப்பிடும்போது, ஆபிரகாமின் கூப்பிடும்போது நல்லா இருந்தது. பகலில் இப்போ தனிமையாக போயிட்டு இருக்கிறேன், என்ன ஆண்டவரே செய்யறது, பிள்ளை இல்லையே அப்படிங்கிற சிந்தை வந்துச்சு. உடனே என்ன சொன்னார்? மணலை பாருன்னு சொன்னார். என்னதே? அதான் வனாந்திரம். மணலை பாரு, கடற்கரை மணலை போலன்னு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இப்போ பாருங்க, நைட்டானா நட்சத்திரம் பார்க்குறாரு, பகலானா மணலை பார்க்குறாரு. அப்போ என்ன ஓடு சிந்தையில? தேவனுடைய வாக்கு தத்தம் ஓடு. அல்லேலூயா. இந்த மணலை போலதான் கர்த்தரின் சந்ததியை, கீழே பார்த்தாலும் என் சந்ததி, மேலே பார்த்தாலும் என் சந்ததி, யாரு கூப்பிட்டாலும் நான் தேசங்களுக்கு தகப்பேன்னு சொல்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா தேவனுடைய வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய சிந்தைய, செவிய, வாயின் வார்த்தையை பிடிச்சிருச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஒட்டு மொத்தமா என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாமுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை எப்போ சேஞ்ச் ஆகும்? நம்ம பேசுற தேவனுடைய வார்த்தை, ரெண்டாவது கேட்கிற வார்த்தை, மூணாவது சிந்திக்கிற தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படிதான் விசுவாசத்துக்குள்ள வந்துச்சு. உடனே ஆபிரகாம் தேவனுடைய நீதிமானா, விசுவாசிகளுக்கு தகப்பனா மாறல. அவன் தேவனுடைய வார்த்தையை சிந்தையில வைத்தான். ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி மாத்திட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. நாம மாத்திக்கணும். ஏன்னா நாம எல்லாரும் ஆபிரகாமுடைய வாரிஸ். அல்லேலூயா. அப்ப 105:37 வெள்ளியும் பொன்னுமுடைய
வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணாரா? யாத்திராகம் 12:35-36. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷத்துல தங்கங்களும் வெள்ளிகளும் நாம வாங்க போறோம்? வர மாட்டேங்குது. முதல்ல வாயில வரணும்னு சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே கர்த்தர் எதை நம்ப முடியலையோ அதை தான் சொல்லுவார். எதை நம்ப முடியலையோ வசனம் சொல்றதுக்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து கையாட்சி நிலம் கூட இல்லையா உள்ள நுழையும் போது. அப்படி இருக்கும்போது தான் சொல்றாரு, இந்த தேசங்களுக்கு வார், வடக்க கிழக்க மேற்க தெற்க எல்லாத்தையும் பார், எல்லாம் உன் பேர்ல எழுதுறேன்னாரு. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படி வல்லவனா மாறுறது? தேவனை மகிமைப்படுத்தும். தேவன் எப்படி மகிமைப்படுத்துறது? அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்லி 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 தேவனை மகிமைப்படுத்திட்டே இருந்தா. ஆண்டவரே, ஏன்னா நீ தேசங்களுக்கு தகப்பனா மாத்த போறீங்க, பார்க்குற இந்த பூமி எல்லாம் எனக்கு தான், நீங்க என் பேர்ல எழுதி வச்சுச்சீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா பாருங்க. இப்படிதான் தேவனை மகிமைப்படுத்தினா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை. அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். தேவன் மகிமைப்படும் போது அவரு வல்லவர், நீங்களும் வல்லவர் தான். அந்த வசனம் சொல்லுது ரோமர் 4:21 பாருங்க. 2 வல்லவர்களை குறித்து சொல்லுது. வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21 முடிச்சிடலாம். நாலு 21 பாருங்க. தேவன் இங்க ஒரு வல்லவர் வருதா? பாத்தீங்களா? வல்லவரோடு கூட சேர்ந்தா அவனும் வல்லவரா மாறிட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க, நாம யாரோட சேர்றோமோ அவங்கள மாதிரிதான் மாறுவோம். ஆபிரகாம் யார் கூட சேர்ந்தாரு? ஆபிரகாம் குறித்து 2-3 இடத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு. யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8 என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லியிருக்கிறார். என் ஃப்ரெண்டுன்னு சொன்னார். ஆபிரகாம் ஃப்ரெண்டு கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆபிரகாமுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் எங்கே தெரியுமா? இல்லாததை இருக்கிறவனை அழைக்கிற தேவனோடு கூட. அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்களோட, அவருடைய வார்த்தைகளோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவரை போலவே விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ வெள்ளியோடும் பொன்னோடும் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களா? புறப்பட்டாங்களா? வாசிங்க யாத்திராகம் 12:36 பாருங்க. வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கொடுத்து அனுப்புனாங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எகிப்தில் இருக்கிற வெள்ளி. சொல்லுங்க, எகிப்தில் இருக்கிற வெள்ளி. எகிப்துனா உலகம். உலகத்தில் இருக்கிற வெள்ளி, உலகத்தில் இருக்கிற பொன் எல்லாமே யாருக்கிட்ட வந்துச்சு? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அவங்களே வாண்டடா கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? வசனம் சொல்லுது, உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் அதை தரிப்பிப்பீர்கள். யாத்திராகம் 6ஆம் அதிகாரத்திலையா? யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல மோசேகிட்ட ஆண்டவர் சொல்றார் 21-22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை, ஏனென்றால் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எப்ப ஆண்டவரே? நான் நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். எத்தனை வருஷம் ஆண்டவரே? 400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். இன்னும் எப்படி ஆண்டவரே 400 வருஷம்னா? நீங்களாம் பிறக்கவே இல்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, அப்பவே உன்னை குறித்து நான் எழுதிட்டேன். எகிப்தில் இருக்கிற எல்லா வெள்ளியும் பொண்ணும் பிறந்து ஒரு சந்ததி அவங்களுக்கு தான் இதெல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி, வெறும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவங்களுக்கு அவ்வளவு அந்தஸ்து, கனம், மேன்மைனா நீங்கள் தேவாட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த பிளஸிங் இயேசு மேல, இயேசுனுடைய ஒட்டுமொத்த பிளஸிங் நம்ம மேல. இப்போ உரிமை பாராட்டுவீங்களா?